ஆக்சுவலா வந்து யூடியூப் வந்து நமக்கு மெயின் இன்கம்மா நம்ம எப்போதுமே கன்சிடர் பண்ணது கிடையாது. ஏன்னா வேலையில இருக்கும்போதும் சரி, பார்ட் டைமா தான் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ரிலீவ் ஆயிட்டதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் நெறைய டைம் இருந்தது. அதனால தான் ரிப்பீட்டடா தொடர்ந்து வீடியோஸ் போட்டோமே தவிர, அதுக்கப்புறம் அதுலேருந்து நெறைய ரெவென்யூ கூட ஜெனரேட் ஆகுறது கிடையாது. ஈவன் நீங்க நம்ம ரெவென்யூ வந்து கிராக் பண்ணி சிலர் போட்டிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். எஜுகேஷன் சேனலுக்கு என்ன ரெவென்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. ஸோ அதனால யூடியூப் மெயின் சோர்ஸ் கிடையாது அப்படின்றதுனால, நம்ம அத மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது. அதுல எந்த அளவு பெஸ்ட்டா குடுக்க முடியுமோ, எந்த அளவு மக்களுக்கு வந்து உண்மைய சொல்ல முடியுமோ, அதுல உண்மைய சொல்றோம். அதுல ரெவென்யூ வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா நல்ல வழியில வர்ற இன்கம் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுல ரெவென்யூ வந்தாலும் ஓகே. அண்ட் சாக்ரிஃபைசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் பெர்சனலா தூக்கத்த வந்து நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த எக்ஸ்பெரிமென்ட் பிராக்டிகலா பண்ணும்போது, அத நம்ம பாதியில விட்டுட்டு தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு அத கன்டின்யூ பண்ண முடியாது. ஸோ அத நம்ம தொடர்ந்து அத ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற வேலைகள பார்க்க போ முடியும்.